ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா சிறுகீரை சாம்பார் கூடவே பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு பொரியல் தான் சமைச்சிருக்கோம். ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீரை செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன குக்கரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கீரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 2 விசில் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரையத்துக்காக மண்சட்டியில் போட்டுட்டு உப்பு தேவையான அளவும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு தாளிப்புக்காக பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு தாளித்து நல்லா ஒரு சூப்பரான கீரை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொரியலுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம தவாவில் தான் செஞ்சுருந்தோம். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா தவாலே தேவையான அளவு போட்டு தாளித்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே போட்டுட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் இருந்தது. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக ஃப்ரையாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக குக் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலோடவே இந்த பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக ஒரு லென்ஸ் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டேன்.